வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். சிம்ம ராசில பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தைரியம் தலைமைத்துவம் உங்களுக்கு தன்னம்பிக்கை பொறுத்தவரை எப்போதுமே எந்த விஷயத்திலும் அதிகமாக இருக்கும். யாரையும் எளிதில் சார்ந்து இருக்க விரும்ப மாட்டீங்க. நேர்மையாக தான் நடந்துப்பீங்க, நேர்மையாக தான் பேசுவீங்க. சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு பிறருக்கு கடினமாக தோன்றலாம். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குது. பெரிய இலக்குகளை நோக்கி உழைக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோபம் விரைவில் வருவது உங்களுடைய பலவீனமாக சில நேரத்தில் அமையுது. பிடிவாத குணம் பொறுத்தவரை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. பாராட்டு கிடைக்காத போது மன வருத்தம் அடைவீங்க. சில நேரங்களில் அகங்காரம் இருப்பதாக மற்றவங்க உங்களை நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் இல்லைங்க. அவசர முடிவுகளால் இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் சரிங்க, தொழில் ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு. இந்த நேரத்தில் சிம்மராசி நண்பர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் இன்னும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை அடையலாம். தொழில் ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் இந்த நேரத்தில் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் சிம்ம ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பிறந்த ஊர் தேதியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சிம்மராசி நண்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. சிம்ம ராசிரனுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில் இந்த நேரம் மிதுன ராசியில் சூரியனும் புதனும் இணைவதால் புதாத்திய யோகம் உருவாகியிருக்கு. இந்த யோகத்தால் புதன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதாலோ பத்திர ராஜயோகமும் அமைந்திருக்கு. இதனால் சிம்ம ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் சூரியன் பகை வீடான 11ஆம் வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியம் பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய நன்மைகளும் ஆனால் நடக்கும். முதலீடு பணம் காதல் அமைப்புன்னே கணவன் மனைவி அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்து இனி மாறும். கஷ்டங்கள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் உத்தியோகம் வியாபாரத்தையும் பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் கௌரவம் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பிற்கு. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை உறவுகளுக்கு இடையேயான பார்த்திங்கன்னா வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருக்க பாருங்கள். பெற்றோர் பெரியவங்களுடைய மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற யோக அமைப்பு இருக்குது. இதனால் இளைய வயதினர்களுக்கு பெருமையும் கௌரவமும் இந்த நேரத்தில் உண்டாகும். அது மட்டும் இல்லை, 36 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த நேரம் சுப காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். வெளியிடத்தில் இருந்து வந்த தகராறும் நீங்கும். வாகன அமைப்பில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. புதிதாக வண்டி ஓட்டி கற்றுக்கொள்ளும் போது புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. லைசன்ஸ் வாங்குவது போன்ற யோக அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, யோகங்கள் அதிக அளவில் உங்களுக்கு காத்திருக்கு. வேலை தொழில் ரீதியாக இந்த நேரம் பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தா பதவி உயர்வு இல்லைன்னா ஊதிய உயர்வு தொடர்பான தகவல் நல்ல தகவலாக இப்போது உங்களுக்கு வந்து சேரும். தொழில் செய்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்திங்கன்னா வருமானம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பணவரவு பொறுத்தவரை பணவரவு சீராக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தினாலே எதிர்கால நிதி நிலைமை பற்றி இந்த நேரத்தில் வலுப்படுத்த முடியுங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்க்க பாருங்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் இனி உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கிடும். வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்புன்னு எல்லாமே சிறப்பாக இருக்குது. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொடங்கிய வேலைகளில் மெதுவாக முன்னேற்றம் காணலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து முடிச்சிடுவீங்க. செலவுகளை கட்டுப்படுத்தினா நிம்மதி உண்டாகும். உடல்நலத்தில் சோர்வு இல்லைன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை கவனிங்க.
அது மட்டும் இல்லை, தொழில் வேலை வாய்ப்புகளோ புதிய முன்னேற்றம் உண்டு. எதிர்பாராத விதத்தில் நல்ல தகவலோ இல்லை புதிய வாய்ப்புகளோ உங்களை தேடி வரும். பணவரவு இருந்தாலும் அதை நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யுது. குடும்ப உறவுகளில் பொறுமையாக நடந்துக்கோங்க. மாணவர்களுக்கும் மற்றும் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் உண்டுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொன்னோம். எதையும் வேகமாக பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் உண்டாகும். எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகலாம். காரியங்கள் முடிவதில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தாமதங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கிடும். யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காம அனுசரித்து போவதும் நன்மையை தரும். கெட்ட கனவுகள் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்க. அது மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்திலே இந்த நேரம் மருத்துவரை அணுகுவது நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகார தோரணையோடு இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் உங்க வழி தனி வழின்னு சொன்னாலும் இந்த நேரம் மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்குங்க. புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து செயல்படுவீங்க. எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி உண்டு. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் திருப்தி தரும். தொழில முன்னேற்றக்கான வாய்ப்புகள் உங்களை நிச்சயம் தேடி வரும். நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பதவி கூட கிடைக்கலாம். சிலர் கட்டளையிடுகின்ற பதவி அமைப்பு கூட பெறுவீங்க. எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இந்த நேரம் திடீர் செலவு உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் நீங்கள் நன்மதிப்பை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. வழக்குகளை தள்ளி போடுவது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியோடு காரியங்களை செய்து சாதகமான பலன் உண்டு. பணவரத்து திருப்தியை தரும். இதுவரை இருந்த தடைகள் நீங்கும். எதிலோ முழு முயற்சியோடு ஈடுபடுவீங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் உண்டுங்க. காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமான பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கி ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பணவரத்தை அதிகப்படுத்துங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இனி தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்க. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற இந்த நேரம் கூடுதல் முயற்சி செய்வது நல்லது. வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்களா உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்க வாகனங்களில் கவனமாக வைத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா கூடுதலாக கிடைக்கும். செய்யும் காரியத்தில் மன திருப்தி கிடைக்கும். அடுத்தவங்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் இல்லைன்னா செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்தபடியாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடந்தாலுமே எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு எந்த ஒரு முடிவு எடுப்பதும் நல்லது. குறிப்பாக இந்த காலகட்டம் பொறுத்தவரை உங்கள் தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருந்தாலும் பணவரவு நன்றாக இருக்கு. புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வதும் நல்லது. போட்டிகளை கண்டு கொள்ளாமல் தவிர்க்க பாருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்படுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. மேலும் பெண்கள் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போவது நல்லது. வீண் மனக்கவலை இல்லைன்னா காரிய தாமதம் உண்டாகலாம். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்க. தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் பெற வாய்ப்பிற்கு. புகழ் பாராட்டும் உங்களுக்கு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். அரசியலில் இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்போடு செயல்படுவது நல்லது. இழுபறியாக இருந்த சில காரியங்களை நன்றாக நடத்தி முடியக்கூடிய அமைப்பிற்கு. கையிருப்பு பொறுத்தவரை கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளை கலந்து கொண்டீங்கன்னா கவனமாக இருங்க. பாடங்கள் படிப்பில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களிடத்தில் பேசும்போது நிதானத்தையும் கடைபிடிங்க. அது மட்டும் இல்லை, தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டமும் இனி குறையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எளிதாக பணிகளை செய்து முடித்துடுவீங்க. மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவாங்க.
மேலும் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடருவீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடி போகுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைங்க கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பார்த்தீங்கன்னா வேற்றுமை வராமல் தடுத்துப்பது நல்லது. வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. நீங்களும் சிம்மராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்.